அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா, இல்லைனா கோல்டு ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா? என்கிட்ட கேட்டால் நான் கோல்டு ஜுவல்லரி வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் கோல்டு காயின்ஸுமே நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா காயினாக வாங்கி சேர்க்குறது தான் பெஸ்ட்டு, ஜுவல்ஸாக வாங்குறதுல நமக்கு நிறையாவே வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. பட் நான் கோல்டு ஜுவல்லரி வழியாக தான் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி? நான் ஜென்ரலாகவே கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா ரொம்ப பொறுமையாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எதுக்காக பொறுமைன்னு சொல்கிறேன்னா, கோல்டு சிட் ஸ்கீம் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான பொறுமையே தேவைப்படும். என்ன காரணம்? அதுக்கு 11 months கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நம்ம கோல்டு சிட் ஸ்கீம் வழியாக கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிராம் அக்யூமுலேட்டடாக இருக்கிற மாதிரி பிளானை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நோ வேஸ்டேஜ் அப் டு 18% இருக்கிற மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். கிராம் அக்யூமுலேட்டடாக வாங்கும்போது நமக்கு தங்க விலை ஏற்ற இறக்கம் பற்றி ரொம்ப அதிகமான அளவுக்குலாம் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இப்போ உள்ள தங்க விலை உயர்வெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது. ஆனாலும் கிராம் அக்யூமுலேட்டடாக நம்ம வாங்கும்போது கோல்ட் ரேட் என்னைக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம பே பண்ணி தங்கத்தை வரவ வச்சுக்கலாம். இப்படி நாம் வாங்கும்போது 0% வேஸ்டேஜ்லேயே நல்ல கோல்டு ஜுவல்லரியாகவே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஆசையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதில் ஒரு சிலர் எக்ஸப்ஷன் லிஸ்ட்டாக இருக்கலாம். பட் எனக்கெலாம் நல்லா ஜுவல்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி மக்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நமக்கு அமௌண்ட்டாக வேணுங்கிறப்ப இந்த கோல்டு ஜுவல்லரியை நம்ம செல் பண்ணோன்னா அதில் 3% டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே காயினாக இருந்துச்சுன்னா 2% டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே ஜுவல்லுங்கும் போது அதுக்கு 3% டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரே 1% மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காயினாக வாங்கி நம்ம வச்சு அதை ரீசேல் பண்ணுறோன்னா, அதாவது செல் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு 2% மைனஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதே ஜுவல்ஸாக நம்ம நல்லா போட்டு அனுபவிச்சு அதை ரீசேல் பண்ணுறோன்னா அதுக்கு ஜஸ்ட் 3% மட்டும்தான் நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. நாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சந்தோஷமாக போட்டு அனுபவிக்கிறதுக்கு அந்த 1% எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறதுங்கிறது தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி நம்ம ஜுவல்ஸாக வாங்கும்போது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? நாம் ஸ்ட்ரெயிட்டாக காசு எடுத்துகிட்டு போய் அமௌண்ட் பே பண்ணி வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணி வாங்குறதுங்கிறது கூடாது. ஏன்னா அதனால் நமக்கு நிறையாவே லாஸ் வரும். ஏன்னா ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 12% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, அது ஒரு 1 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதில் 12,000 rupees நமக்கு வேஸ்டேஜ்லேயே போயிடும். ஸோ நாம் ஸ்ட்ரெயிட்டாக வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதையும் மீறி எனக்கு அர்ஜென்ட்டாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்டேஜில் ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. இந்த வளையல் திருவிழா வளையல்லாம் 3.99% ஸ்டார்ட் ஆகுது, இப்படியெல்லாம் போடுவாங்கல்ல. இந்த மாதிரியான டைமில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இன்னும் சில கடைகள்லாம் நோ வேஸ்டேஜ் ஆஃபருமே இந்த கிளியரன்ஸ் சேல் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி டைம்லேயுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பட் ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஷாப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த தங்கத்துடைய தரமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஸ்டோன் இருக்கிற மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டோனுக்குன்னு சொல்லி தனி சார்ஜ் போடுவாங்க. அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஜுவல்லரிலாம் பார்த்தா வேஸ்டேஜ் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் விற்காமல் யூஸ் பண்ணுவேன், இதை நான் எப்போதுமே வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் ஸ்டோன் வச்சு நம்ம சின்ன சின்ன பொருள் வாங்குறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி வாங்கும்போது ஸ்டோன் இல்லாத ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் அடுத்ததாக தேய்மானம்லாம் ரொம்ப ஆகாத மாதிரியான ஹேண்ட்லிங் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்க போகிறோன்னா அந்த டைமில் நம்ம ஜுவல் போட்டிருக்கும் போது அது நெளிகிறதுக்கோ இல்லை உடைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப உருண்டு பிறண்டு தூங்குறவங்களா இருந்தோன்னா அதில் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் குளிக்கும்போது ரொம்ப தேய்ச்சி குளிக்கிறேங்கிற பேரில் ரொம்ப ஜாஸ்தி தேய்மானம் ஆகிறதுக்குமே இதில் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சாமான் கழுவும் போதும் நம்ம ரிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ட் பேங்கிளுமே ரொம்ப கையில் முன்னாடி வர மாதிரியான பேங்கிள்ஸாக போட்டுக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா அதுலேயுமே ஒரு சில தேய்மானங்கள் ஏற்படலாம். சில சின்ன சின்ன மில்லிகிராம்ஸ் எல்லாம் கூட அதன் வழியாக நமக்கு போக வாய்ப்பு இருக்குது. எனக்குமே கூட போயிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன்.
ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு தேய்மானம் ஆகிறதுக்கோ அல்லது உடையிறதுக்கோ சான்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம கலட்டி வச்சிடுறது பெஸ்ட்டு. அப்புறம் அந்தந்த ஜுவல்ஸை அந்தந்த பாக்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுமே கூட அந்த ஜுவல்ஸுடைய லைஃப்பை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். அது இல்லாமல் ஒன்று சிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் தூக்கி போட்டோன்னா அது வழியாகவுமே உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் அடிக்கடி ஓல்டு ஜுவல்ஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிராம்ஸு நிறையா குறையும். ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வாங்கும்போது அதுலன்னு சொல்லி ஒரு கழிப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம புது ஜுவல் வாங்கும்போது அதில் ஒரு சில வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 12% போட்டு அதுக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க. இப்படி வாங்கும்போது நம்ம 3 சவரன் கொடுக்குறோன்னா ஒரு 2.5 சவரன் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ ஓல்டு ஜுவல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதையும் மீறி ஒரு சில பொருட்கள் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன் டைம் டெபாசிட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதில் நமக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. ஒரு 330 days மட்டும் வெயிட் பண்ணோன்னா வேஸ்டேஜே இல்லாமல் அதே வெயிட்லேயே நம்மளால் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ அடுத்ததாக கோல்டு காயின் தான் வாங்கணுன்னா அதை எப்படி வாங்கலாங்கிறதுக்கான ஒரு சில ஐடியா சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக கோல்டு காயின் வாங்கணும்னு பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு டிஜிகோல்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டிஜிகோல்டில் நம்மளால் 100 ரூபாயிலிருந்தே இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு வாங்க முடியும். அண்ட் கோல்டோட ரேட்டு கம்மியாகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அதிகமான கிராம்ஸையும் சேர்த்துக்க முடியும். இதில் எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதிகமான கிராம்ஸ் வாங்குறதுங்கிறதுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை நான் நேராக காசு கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நியூ இயர், அக்ஷய திருதியை, ஆடி ஆஃபர் இந்த மாதிரியான நேரங்கள்லாம் நோ வேஸ்டேஜ் காயின் ஆஃபர்லாம் போடுவாங்க. அப்படி நேரத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம் வேஸ்டேஜே இல்லாமல் அந்த 2% வேஸ்டேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் டேஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் இந்த மாதிரியான நாட்களில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நோ வேஸ்டேஜ் ஆஃபர் நமக்கு இருக்கும். பட் அந்த நேரத்தில் கோல்டு ரேட்டும் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரலாகவே அந்த நேரங்கள்லாம் கோல்டு ரேட் ஹையாக தான் இருக்குது. என்ன ரீசன்னே தெரியல. அண்ட் கோல்டு காயினாக வாங்கும்போது நமக்கு தேய்மானம் ஆகிறதும் கிடையாது. ஏன்னா அப்படியே பாக்ஸில் போட்டே தான் வச்சுருப்போம். என்ன ஒன்று போட்டு அழகு பார்க்க முடியாதே தவிர நமக்கு இதில் கழிக்கிறது சுத்தமாகவே இருக்காது. அண்ட் கோல்டு ஜுவல்ஸாக இருந்தால் நமக்கு அதை விற்கும்போது சின்ன சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கூட வரும். பட் கோல்டு காயினை விற்கும்போது அந்த மாதிரி எந்த சென்டிமெண்ட்டுமே வராது. அண்ட் அதை செல் பண்ணும்போது நமக்கு 2% மட்டும்தான் மைனஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓவராலாக ஒரு சம்மரியாக சொல்லணுன்னா கோல்டு ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டால் இதை நம்ம சிட் ஸ்கீம் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் கோல்டு காயினை டிஜிகோல்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் இந்த கோல்டு ஜுவல்ஸை நம்மளால் போட்டு சந்தோஷப்பட்டுக்க முடியும். ஆனால் இதில் அந்த ஒரு இது முடியாது. அப்புறம் போடும்போது கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா அதில் தேய்மானம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் தேய்மானம் ஆகிறதுக்கு துளி கூட சான்ஸ் கிடையாது. அப்புறம் விற்கும்போது இதில் நமக்கு சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனால் காயினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் இதில் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் இதில் வேஸ்டேஜ் வெறும் 2% மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கோல்டு ஜுவல்ஸை நம்ம செல் பண்ணும்போது 3% மைனஸ் பண்ணுவாங்க. அதே காயின் எடுத்துக்கிட்டோன்னா 2% மைனஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஸ்கீம் போடும்போது நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஷாப்பாக தான் செலக்ட் பண்ணி போடணும். ஏமாற்றிட்டு ஓடுற ஷாப்பெல்லாம் நம்ம அதிகமாக பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போனோன்னா அவங்க நம்மளுடைய காசை மொத்தமாக ஏமாற்றிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பொண்லையும் மண்லையும் போடுறது வீணாகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கோல்டில் போடுறது இப்போ உள்ள காலத்தில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்ன காரணம்னா ஸ்கீம்ஸ் இருக்குது, டிஜிகோல்டு இருக்குது, இந்த மாதிரியான ஈஸி வேஸ்லாம் இருக்கிறதுனால கோல்டு ரேட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு போடுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் லேண்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புக்கெலாம் அது ஒரு ட்ரீமாகவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஃப்யூச்சரில் நம்ம செல் பண்ணி லேண்டாக மாற்றி அப்புறம் அந்த ஒரு லேண்டை வச்சு ஹவுஸாக மாற்றி அதன் வழியாக ரெண்டல் இன்கமும் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், என்னோடய வீடியோவில் இந்த பேங்க்கில் அடகு வச்சு வட்டிக்கு கடன் வாங்குறத பற்றியெல்லாம் இருக்காது. அண்ட் எந்த ஒரு வட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வராது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.